அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு கொடியேற்றுறதுக்கு முன்னாடி அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டுட்டு வந்துதாங்க கொடிமரத்துக்கு பூஜை பண்ணி கொடியேற்றுவாங்க. அதில் ஒரு பங்கு வகிக்கிற இந்த சப்த கன்னிகளை நம்ம இப்போ பார்க்கலாங்க. இந்த சப்த கன்னிகள் இருக்கிற இடத்துக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, கொடிமரத்துக்கு முன்னாடி ரைட் சைடில் திரும்பி உள்பக்கமாக வந்தீங்கன்னா இந்த சப்த கன்னிகள் இருக்கிற இடத்துக்கு நம்ம வர முடியும். இங்கே சக்தி திருசூலமும் அமைஞ்சிருக்குங்க. அடுத்தபடியாக இங்கே அம்மனுக்கு முன்னதாகவே ஒரு அம்மன் முகம் மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வில்வ மரத்தில் அரச மரத்தோட விழுது பிடிச்ச மாதிரி ஒரு அவசியமான ஒரு நிகழ்வு அற்புதமாக இருந்ததுங்க. இது எல்லா மக்களுமே பார்த்து ரசித்தாங்க. அடுத்து லிங்கேஸ்வரர் இருந்தார், அவரையும் பார்த்துட்டு அடுத்து சப்தகன்னிகள் இருக்கிற இடத்துல நம்ம பார்க்கலாங்க. இந்த சப்தகன்னிகளை வழிபட்டுட்டு தான் இந்த கொடி மரத்தையும் ஏற்றுறாங்க. பாருங்கள், இந்த ஒரு நாள்